இன்னைக்கு ஒரு படுபயங்கரமான காட்டுக்குள்ளார நாம் இரவு நேரத்தில் தங்கியிருந்த ஒரு த்ரில்லான வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது நட்டநடு காடு, அதில் தனியாக ஒரு வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீட்டில் தான் இன்றைக்கி நம்ம போய் தங்க போகிறோம். அதுவும் அதிகப்படியான வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் தான் நாம் போய் தங்க போகிறோம். பர்டிகுலராக சொல்லணும்னா யானை, புலி, சிறுத்தை இந்த மாதிரி ஒரு அபாயகரமான வனவிலங்குகளுக்கு மத்தியில் தான் இன்னைக்கு இரவை நம்ம கழிக்க போகிறோம். யானை வந்து நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு பக்கத்தில் ரெகுலராக வரக்கூடிய ஒரு இடம். புலி, சிறுத்தையெல்லாம் சிறுத்தை ஒன்று மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க. இங்கே உடஞ்சிருக்கேன். யானை உடைச்சதா இது? இங்கெல்லாம் கூட வளைஞ்சி நெளிஞ்சு கிடக்கலாம். யானையோட வேலை தானே இதெல்லாம். இது கீழே தான் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக டைகர் டெரிட்டரியா. டைகர் நிறையா வந்து உலாவும் அப்படின்னாங்க. கார்லாம் கூட யானை வந்து ஒரு எப்பயுமே கூட்டம் கூட்டமாக வருமா, கீழே தான் அடித்து உடச்சி வச்சிருக்கு. பந்திப்பூரில் இன்றைக்கி 5வது நாள். ஏற்கனவே 4 நாட்கள் வந்து இங்கே நிறைவு பண்ணிவிட்டு இன்றைக்கி நாம் செக் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக பந்திப்பூரில் இப்படி ஒரு லாங் பீரியட் வந்து நம்ம தங்கியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்தோன்னா ஒரு 2 நாள் தான் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக 4 நாள் தங்கணும். இந்த 4 நாளும் பார்த்திங்கன்னா நாம் லெப்பர்டை எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 4 நாள் புக் பண்ணோம். லெப்பர்டை நம்மளால் நேராக பார்க்க முடியலனாலும் கூட வனசுமாவில் தங்கியிருந்த அந்த 2 நாட்களுமே இரவு 11 மணிக்கு மேலே லெப்பர்டு நம்ம பக்கத்தில் தான் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது. அதுக்கு காரணம் க்ளோஸ் அலாரம் கால் தான். அதாவது குரங்குகளும் மான்களும் வந்து கண்டினியூஸாக வந்து அலாரம் கால் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதுவும் ரொம்ப லவுடாக வந்து நமக்கு பக்கத்துலேயே கேட்டுச்சு. நம்மளால் நேராக பார்க்க முடியலனாலும் கூட நமக்கு பக்கத்தில் தான் அது இருக்குங்கிறத நல்லாவே உணர முடிஞ்சுது. வனசுமாவை பொறுத்த வரைக்கும் பேக் சைடெலாம் நம்ம போக முடியாது. ஃப்ரண்ட் சைடில் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆனால் நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு பின்னாடி தான் அது இருந்ததுங்கிறத கண்டிப்பாக 100% என்னால் சொல்ல முடியும். அப்படி 4 நாட்களுமே ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தோட முடிஞ்சுது. இன்றைக்கி நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு மங்களா ரோடு வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மங்களா ரோடு போனோம். ஆனால் மங்களா ரோட்டில் முன்னாடி மாரி இப்போ சைட்டிங் இல்லை. அதுக்கு காரணம் யானைகள்லாம் வந்து மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போனது தான். நாம் அதனால் திரும்பி இப்போது ரூமுக்கே வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அங்கே கிளம்பணும். அதாவது இன்றைக்கி நாம் போய் ஸ்டே பண்ண போகிற இடம் இதுவரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணாத, அதே சமயம் மிகவும் ஒரு படுபயங்கரமான இடம்னு நம்ம சொல்லலாம். ஏன் நான் இது பயங்கரமாக சொல்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதாவது இது ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இந்த ஒரு பில்டிங் தான் தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் பந்திப்பூரில் நம்ம ஸ்டே பண்ணுறோன்னா சுற்றிலும் வந்து நிறையா இது இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. அதாவது ஹரிணி, சீத்தல், கோகிலா, வனஸ்ரீ இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கும். அதேமாரி முதுமலையில் அபேரண்யம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அபேரண்யத்தில் ஒரு 6 ரூமோ என்னமோ இருக்கும். ஸோ இது அதனால் கம்பெனிக்கு ஆள் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் இது எப்படின்னா இது இருக்கிறதே வந்து நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, யானை காடுன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்த.
புலி, சிறுத்தை, யானைலாம் வந்து ரெகுலராக விசிட் பண்ணக்கூடிய இடம். அங்கே அடிக்கடி கீழே இருக்கிற ரூமை வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிடும் யானைங்கள்லாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான இடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் பந்திப்பூரில் செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாம் இதுவரைக்கும் தங்காத ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதாவது இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே போய் ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணது கிடையாது. அதாவது ஜீன்பூல் எக்கோ பார்க், அதாவது முதுமலை டைகர் ரிசர்வுக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இந்த ஜீன்பூல் எக்கோ பார்க் அப்படிங்கிறது. அதில் ஒரு பார்ட்டு தான் இப்போ நாம் போய் தங்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி எது அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பந்திப்பூர்லேருந்து நாம் அந்த ட்ரெக்கிங் ஷெட் எப்படி போகணும்னா, பந்திப்பூர்லேருந்து முதுமலை போயிட்டு முதுமலையிலேருந்து கூடலூர் போய் கூடலூர்லேருந்து நாடுகாணி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. கூடலூர்லேருந்து, அதாவது கூடலூர்லேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்கும். அந்த நாடுகாணி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் அந்த ஜீன்பூல் எக்கோ பார்க் இருக்குது. நாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பந்திப்பூரில் சாப்பிடல. அதனால் முதுமலை வந்துட்டு அங்கே பேனியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதுமலை டைகர் ரிசர்வுக்கு உட்பட்ட, அதாவது வனத்துறையால் நடத்தப்படக்கூடிய ஒரு கேன்டீன் ஒன்று இருக்குது. அந்த கேன்டீனில் போய் பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். போகிறோம். இன்றைக்கி தான் வந்து நம்மளுடைய இந்த லாங் ட்ரிப்பில் இறுதி நாள். அதாவது கடைசியாக இன்றைக்கி தான் போய் நம்ம கூடலூரில் போய் தங்கியிருந்துட்டு, அதாவது ட்ரெக்கிங் ஷெட்டில் தங்கியிருந்துட்டு நாளைக்கு நாம் ஊருக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். அதனால் ஒரு கடைசி ட்ரையாக மாயார் ரோடு போவோம், புலி ஏதாவது பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, கடைசியாக ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நம்ம மசனகுடியை நோக்கி நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஏற்கனவே மசனகுடியில் ஒரு 4 நாளும் பந்திப்பூரில் ஒரு 4 நாளும் தங்கியிருந்தோம். இந்த 8 நாளுமே நம்ம ரெகுலராக மசனகுடி வந்து தான் ட்ரை பண்ணோம். அதாவது மாயா ரோடும் போனோம், சிங்கார் ரோடும் போனோம். டைகர் சைட்டிங் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் 8 நாளுமே நம்மளால் டைகர் பார்க்க முடியல. கரடியை தான் வந்து ரெகுலராக பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த கடைசி அட்டம்ப்ட்லேயாவது நமக்கு ஒரு டைகர் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையினால தான் இன்றைக்கி நம்ம திரும்பவும் மாயார் ரோடு போகிறோம். ஏர்லி மார்னிங் வந்தால் கூட ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டைகர் இங்கே ரெகுலராகவே வந்து கிராசிங் இருக்குது. ஆனால் நம்ம வரக்கூடிய டைமிங் கரெக்டாக வந்து செட் ஆகணும். நம்ம வர்ற நேரமும் அது கிராஸ் ஆகிற நேரமும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூட மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி போவோம், பின்னாடி கிராஸ் ஆகிடும். இல்லை நம்ம போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கிராஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராக இங்கே நடக்கிறது உண்டு. ஆனால் நாங்கள் போனது என்னவோ ஒரு அன்டைம்னு சொல்லலாம். ஒரு 10:30 மணிக்கு மேலே நம்ம அந்த இடத்துக்கு போகும்பொழுது சுத்தமாக சைட்டிங் இருக்காது. ஆனால் சம்டைம் இந்த டயத்தில் கூட டைகர் வந்து கிராசிங் இருக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். ஸோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹோப் நமக்கு இருந்ததுனால தான் இந்த ரூட்டில் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ரிட்டர்ன் வரும்போது தான் பார்க்கணும். வாங்க வாங்க. அப்படியா சரி. புலியை எதிர்பார்த்த வந்த எங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக கரடி தான் தரிசனம் கொடுத்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் கரடி அங்கே நிற்கும்னு எதிர்பார்க்கல. ஏர்லி மார்னிங் வந்தால் கூட பார்க்கலாம். ஆனால் இந்த டயத்தில் வந்து என்ன நல்ல வெயிலாக இருந்தது, இந்த டயத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சோம். பார்த்தா நின்றுட்டு இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நம்மள்கிட்ட பேசினாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நின்று பேச முடியல. ஏன்னா ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால ஏற்கனவே வழி அடைச்சிட்டு இருந்தது. அதனால் நம்ம கொஞ்சம் 2 வார்த்தை அவங்கள்ட்ட பேசிட்டு மறுபடியும் வந்துட்டோம். வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி நின்று இந்த கரடியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது எப்படியும் ரோடு கிராசிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
நாம் எதிர்பார்த்தது மாதிரியே அந்த கரடி ரொம்ப கேஷுவலாக ரோடை கிராஸ் பண்ணி இந்தாண்ட சைடு வந்துச்சு. ஆக்சுவலாக இலந்தப்பழ சீசன், அதனால் எங்கெங்கே இலந்த மரம் இருக்கோ அந்த இடத்தையே டார்கெட் பண்ணி இந்த கரடி சுற்றிட்டு இருந்தது. அதனால் ஒரு 3-4 மாதமாகவே இந்த மாயார் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கரடியோட தரிசனம் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த கரடியும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நம்ம காருக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. நாமளும் கொஞ்ச நேரம் நின்று அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளார நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது வைல்டு அனிமல்ஸ் எதையாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த மாதிரி க்ளோஸ் என்கவுண்டர் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதை எந்த விதத்துலேயும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக நின்று கொஞ்சம் ஓரத்துலேயே நின்று நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்காது. வைல்ட் லைஃப்பை எப்பயுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்குறது நமக்கும் நல்லது, வைல்டு அனிமல்ஸ்க்கும் நல்லது. இதுக்கு இருக்கிற நல்ல குணம் ஒரு புலி சிறுத்தைகளாக இருக்கா. மரம் ஏறினாலே ஏறும், அதுதான் பார்க்குது. முதுகு சுருங்கிடலாம்ல, அடிக்காது உனக்கு. எங்களுக்கெல்லாம் வித்தியாசமான போஸ்ட் கொடுக்கலாம்ல. ரோட்டை 2 வாட்டி இங்கேயும் எங்கேயும் போயிட்டு வந்தது. அங்கே கீழே கிடந்த இழந்த பழத்தை ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் மரம் எப்போ தான் ஏறும் அப்படின்னு சொல்லி ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரியே அது மரமும் ஏறிச்சு. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு சில டவுட்டுகள் வரலாம். ஏன்னா போன வாட்டி நம்ம போடும்பொழுது ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே இதே மாதிரி மரம் ஏறுறதை போட்டிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் வரும்பொழுதும் சில சமயங்கள் இந்த கரடி மரம் ஏறுற அந்த கிளிப்பு நமக்கு கிடைக்குது. ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, அதை தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த வாட்டி பாருங்கள், ஃபைனல் டே இங்கேருந்து கிளம்புறப்ப நம்ம மாயாரோட வரோம். இப்போயும் கரடி சைட்டிங்ஸ் நமக்கு கிடச்சிது. அது இந்த மாதிரி சமயத்தில் இதுவும் மரம் ஏறுறது பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதெல்லாம் வெவ்வேறு சமயத்தில் நடந்த நிகழ்வுகள். ஜஸ்ட்டு உங்களுக்கு இதை கிளாரிஃபை பண்ணுறேன். ரெடி, 1 2 3. ஏறு, come on. Very good. இதுக்கப்புறம் வர சன்லைட்டு சொன்னாலும் கேட்குது, எது நினச்சாலும் பண்ணுது. மாயாவோட கோஆப்ரேஷன் யாருக்கும் கிடையாதுங்க. மாயார் ரோட்டில் இந்த வாட்டி திருப்தியாக கரடியோட தரிசனம் கிடச்சிது. ஏறக்குறைய நாங்களே ஒரு 4 வாட்டியாவது பார்த்துருப்போம் மாயார் ரோட்டில். ஒவ்வொரு வாட்டியுமே நல்லா நின்று நிதானித்து பார்க்குற மாதிரி இருந்தது. எந்த அளவுக்கு நம்ம கரடியை இது வரைக்கும் பார்க்காம இருந்தோமோ வட்டியும் முதலும் சேர்த்து இந்த வாட்டி பார்த்த மாதிரி நல்ல சைட்டிங், கரடியோட சைட்டிங் கிடச்சிது. இப்போ நம்ம அங்கேருந்து முடிச்சுட்டு தெப்பக்காடு வழியாக நம்ம கூடலூர் போக போகிறோம். அப்படி தெப்பக்காடு வரும்பொழுது எப்போயுமே இங்கே வளர்ப்பு யானைகள் இருக்கும். அங்கே வளர்ப்பு யானைகள் கட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்க்க காட்டு யானை மாதிரியே தான் இருக்குது. என்ன வளர்ப்பு யானையாகவே இருக்குது, நமக்கு காட்டு யானையை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தோம்.
பார்த்தா திரும்பவும் ஒரு கேம்பில் வளர்க்கக்கூடிய யானை வந்து நின்றுட்டு இருந்தது. அது இந்த கழுத்தில் மாட்டிருக்கிற சங்கிலி தான் வந்து நமக்கு அந்த வித்தியாசத்தை கொடுக்குது. இது வளர்ப்பு யானையா இல்லை காட்டு யானையா அப்படின்ட்டு. சரி, திரும்பவும் ஒரு ஏமாற்றம். இருந்தாலும் அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் அங்கிருந்து கிளம்புனோம். நாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். பார்த்தா அங்கே ஒரு காட்டு யானை நின்றுட்டு இருந்தது. அது நம்மளை பார்த்தோன்னே அப்படியே ரிவர்ஸ் எடுத்து பின்னாடி போயிட்டு இருந்தது. இது வைல்டு. வரட்டுறாங்க. அது ஃபாரஸ்ட் ஆளுங்க வைக்கிறாங்க. வீடு கட்டுறாரு. அங்கே தான் நிற்கிது. அங்கே நின்றுட்டு இருந்த காட்டு யானையை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து எங்கே ரோட்டுக்கு வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்னு துரத்தி விட்டாங்க உள்ளுக்குள்ளார. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி நாங்கள் வந்திருப்போம். தூரத்தில் யானை மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சுது. அதனால் ஆக்சுவலாக ஜஸ்ட்டு இங்கேருந்து போகும்போதே பார்த்தோம் ஒரு உருவம் இருந்தது. அது யானையா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தோடய அங்கே நிறுத்தி பார்த்தோம். கொஞ்சம் பின்னாடி வாங்க, மூஞ்சி மறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இந்த மரத்தெல்லாம் தாண்டி பின்னாடி 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 பின்னாடியா? அந்த கேப்பில் தெரியுதான்னு பார்ப்போம். மரம் மறைக்குது. தெரியுதா? இல்லை இன்னும் பின்னாடி போகணுமா இல்லை முன்னாடி போகணுமா? அது முன்னாடியே போயிடலாம். பேக் சைடு தான் நான் பார்க்க முடியும். சரி, அப்படியே நிறுத்துங்க. ரொம்ப ஜூம் பண்ண கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம். அபயாரண்யம் பக்கத்துலேயே 2 யானைகள் இருக்குது. நீங்கள் அபயாரண்யத்தில் இருந்தீங்கன்னா நடந்து வந்து பார்த்துருக்கலாம்ல. அப்போ நின்று பார்த்துருக்கலாம். அப்படி இருந்தாலும் இங்கே தெரியாது நமக்கு. அங்கே ஒரு யானை, அது ஒரு பாருங்க ஒரு யானை. சொல்லிட்டா பேசுவாங்க. எவ்வளோ வரணும் சொல்லுங்கள். அங்கே நல்லா வரலாம். அங்கே வரலாம் 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 வரலாம். நல்லா வாங்க. இன்னும் கொஞ்சம் இறங்க போகுது. நல்ல பெரிய டஸ்கராக இருக்கு. நீங்கள் தான் எல்லா யானையோட தரிசனம் பண்ணிக்கிறது. நம்ம ஊருக்கு போகிறோம்ல, அதனால் டஸ்க்கு இப்போ மறைஞ்சிருக்கு. முன்னாடி நல்லா தெரிஞ்சுது டஸ்க்கு. நீங்கள் அதை பார்க்க ஃபோனில் பாருங்கள். நீங்கள் பொதுவாக எப்போயுமே முதுமலை பந்திப்பூர் பக்கம் வந்தோன்னா யானைகளை சலிக்க பார்க்கலாம். ஆனால் இந்த வாட்டி அதுக்கு ஆப்போசிட்டாக யானைகள் எதையுமே பார்க்க முடியல. நாங்கள் வந்ததுலேருந்து வந்த அன்னைக்கு பந்திப்பூரில் ஒரு 2 யானையை பார்த்தோம். அதுக்கப்புறம் யானையை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இது லாஸ்ட் டேவாக இருக்கிறனால என்னவோ தெரியல,
யானைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தது. அடுத்தடுத்த யானைகளை நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு யானை தான். வளர்ப்பு யானை தானே இல்லையா? இந்த பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்தில் ஷெட்டு போட்டிருக்கேன். பக்கத்துலேயே இருந்தது. அங்கே கூட ஒன்று இருக்கு, இது பாருங்க, ரைட்டில் பாருங்க, ரைட்டில் ஒன்று இருக்கும், அது மரத்துக்கிட்ட இந்த ரைட்டுக்கு வாங்க, ரைட்டுக்கு வாங்க. இந்த தியானம் இல்லையா? அது மரம். நாங்கள் வந்ததுலேருந்து எல்லா அனிமல்ஸும் பார்த்தாச்சு இந்த ட்ரிப்பில். அதாவது புலி, சிறுத்தை, கரடியை வேணும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பார்த்தாச்சு. யானை தான் வந்து ஜாஸ்தியாக பார்க்க முடியல, விரல் விட்டு சொல்லிடலாம், அந்த அளவுக்கு தான் பார்த்தோம். மேக்ஸிமம் வந்து யானையை பார்க்க முடியல. நான் இங்கேருந்து மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போது இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள் இந்த ட்ரிப்பில். நம்ம ஜீன்பூல் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா தெப்பக்காடு டு தொரப்பள்ளி ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யானைகள் வந்து அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடிலாம் வந்தோம் நிறையா வாட்டி கூட இந்த ரூட்டில், காஞ்சி போய் தான் போனேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா மணி 12 ஆக போகுது. இந்த டயத்துலேயே வந்து இவ்வளோ யானைகள் பார்க்க முடியுது. ஆச்சரியமாக இருக்குது. பார்ப்போம் இன்னைக்கு இந்த ட்ரிப்பை முடிக்கிறதுக்குள்ளார இன்னும் எவ்வளோ அனிமல்ஸை நம்மளால் பார்க்க முடியுதுங்கிறத வெயிட் அண்ட் சி. நான் சொல்லி முடிக்கலை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே ஒரு யானை கூட்டமே வந்து நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் மறைக்குது, ஃப்ரண்ட்டில் போய்டும். ஃப்ரண்ட்டில் வாய்ப்பு இல்லை, ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணலாம் வரலமா ரிவர்ஸ் வரட்டுமா? இருங்க, உள்ளார ஒரு யானை நிற்கிது, 4 நிற்கிது மொத்தம். நான் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுறேன். நான் மூவ் பண்ணும்போது அப்படியே ஆமாம் இல்லை கரெக்டாக தான் இருக்கு. மூணாவது யானை தெரியுதா? மொத்தம் 4 யானை இருக்குது. 3 யானை இங்கே தெரியுதா? இது தெரியுது. உள்ளுக்குள்ளார ஒன்று நிற்கிது, அந்த இதுகிட்ட டவர்கிட்ட நிற்கிது கீழே. திரும்பிட்டுமா? நேராக போங்க, இங்கே திருப்ப முடியுமா பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்புறமா திருப்பங்க. வழக்கத்திற்கு மாறா இந்த வாட்டி யானைகளோட தரிசனம் அடுத்தடுத்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. நாங்கள் இத்தனை நாளும் பார்க்காததுக்கு வட்டியும் முதலும் சேர்த்து கிடச்ச மாதிரி அவ்வளோ யானைகளை வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. பொதுவாக வந்து இந்த தொரப்பள்ளி ரோடு இருக்கு இல்லையா, தெப்பக்காடு டு தொரப்பள்ளி ரோட்டில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். பகலில் கூட எந்த டைம் வந்தாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த வாட்டி அதுக்கு விதிவிலக்கா இங்கே இருந்த யானைகள்லாம் மைக்ரேட் ஆகி போயிடுச்சுன்னாங்க. ஏதோ கொஞ்சம் யானைகள் இருந்திருக்கு போல் இருக்குங்க. அதுவும் நமக்கு தரிசனம் இந்த அளவுக்கு கொடுத்ததுங்கிறது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் டே வந்து இவ்வளோ யானைகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுவும் நம்ம ரூமுக்கு போகிற வழியிலேயே இவ்வளோ இருக்கே, ரூமுக்கு போனதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் நமக்கு வந்து எகிர வச்சிருந்தது. நாம் இப்போ கூடலூர் வந்துட்டோம். கூடலூர்லேருந்து ஒரு 12லேருந்து 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா நாடுகாணி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஜீன்பூல் எக்கோ பார்க் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி இரவு. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா கூடலூர்லேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் ரைட் எடுத்தோம் அப்படின்னா நேராக வடுவாஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வரும். அதாவது வயநாட்டில் இருக்கக்கூடிய வடுவாஞ்சல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும். அது போகிற வழியில் தான் வந்து இந்த நாடுகாணி அப்படிங்கிற இடம் இருக்குது. பொதுவாக இரவு நேரத்தில் இந்த நாடுகாணி ரூட்டில் யானைகள் மிகவும் அதிக அளவில் இருக்கும். ரொம்ப டேஞ்சரும் கூட. நிறைய துரத்துற நிகழ்வுலாம் வந்து அடிக்கடி இங்கே நடக்கிறது உண்டு.
நாம் ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து வெளியில் வர முடியாது. காரணம் வந்து அது ஒரு ஆஃப் ரோடு, மெயின் ரோட்லேருந்து நம்ம ஏறக்குறைய வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போல் உள்ளுக்குள்ளார ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து அனிமல் மூவ்மெண்ட் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில் வரப்போகிறதில்ல. ஃபுட்டு எல்லாமே வந்து அங்கேயே கிடைக்கும். நமக்கு சாப்பாடு ஏதாவது வேணும்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் என்ன வேணும் அப்படின்னா அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். சஃபாரியில் டீ எஸ்டேட் ஃபுல்லாரெல்லாம் கொண்டு போவாங்க. சிறுத்தை ஏதாவது தென்படுது. நாம் இப்போது ஜீன் பூல் எக்கோ பார்க் வந்துட்டோம். இதுதான் வந்து கேரளா போகக்கூடிய மெயின் ரோடு. இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளார போகிற மாதிரி இருக்கும். பொதுவாக இரவு நேரத்தில் இங்கே ஒரு 8 மணிக்கு மேலே நம்ம வர்றோம் அப்படின்னா யானையே வந்து குறுக்க நிற்கும்பாங்க. அதனால் இரவு நேரத்தில் இங்கே வர்றது நாட் அட்வைசபிள்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 o'clock முன்னாடி இங்கே வந்துடுறது நல்லது. அதுக்கப்புறமும் வரலாம். ஆனால் ஒரு 8-9 மணி மேலே ஆயிடுச்சுன்னா விலங்குகள் நடமாட்டம் இங்கே அதிக அளவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வர்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. இங்கே உண்மையிலே ஒரு அட்வென்ச்சரான ஸ்டேவாக இருக்கும் இங்கே. அதுவும் இந்த நம்ம தங்க போகிற அந்த ட்ரெக்கிங் ஷெட்டுங்கிறது ஃபுல்லாக ஐசோலேட்டடான ஒரு பிளேஸ். அது அங்கே எந்த ஆள் நடமாட்டமும் இருக்க மாட்டாங்க. நம்ம தங்குற அந்த ஒரு ஃபேமிலியில் போய் தங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபேமிலி, இன்கேஸ் நீங்கள் சிங்கிளாக போகிறீங்கன்னா உண்மையிலே செம்ம த்ரில்லாக இருக்கும். இது நம்ம மட்டும்தான் இருப்போம், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கேர்டேக்கர் கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா. அங்கே ஒரு இது ஒன்று இருக்கும், ஒரு ட்ரென்ச் மாரி, அதை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். என்ன போட்டுருக்கு? லெஃப்ட்டு ஜீன் பூல். நம்ம லெஃப்ட் போகணுமா? ஹீலிங் ட்ரைல் அப்படின்னா அங்கே நடக்கிறது. அதோ மேலே வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதி. இல்லை மேலே போகலாம். அது ஹீலிங் ட்ரைல். அது சும்மா நான் வாக் சும்மா போகலாம். அது ஆனால் ஜிப் லைன் லெஃப்ட்டில் தான் இருக்குது, ட்ரெக்கிங் ஷெட் லெஃப்ட்டில் தான் இருக்கும். அது போட்டிருக்கு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ். அப்படியே நிறுத்துங்க, நான் கேட்டு வரேன். இருங்க. நாம் ஒரு 1 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு ட்ரென்ச் மாரி வெட்டியிருப்பாங்க. அந்த ட்ரென்ச்சுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் போனால் நம்ம ட்ரெக்கிங் ஷெட்டு போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் உள்ளுக்குள்ளார போய் நம்ம அந்த செக்இன் ஃபார்மாலிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ட்ரென்ச்சை தாண்டி உள்ளுக்குள்ளார நம்ம வர்றோம். யானைகள் எதுவும் உள்ளுக்குள்ளார வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரென்ச் போட்டு வச்சுருக்காங்க. சும்மா கொஞ்சம் தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். நான் தங்கியிருந்தேன் அந்த கேன்டீனுக்கு பேக் சைடு தங்கியிருந்தேன். ஸோ இங்கே தான் இங்கேயும் அக்காமடேஷன் இதுதானே கேன்டீன்? இது கிடையாது, இது அக்வாரியம். இது கேன்டீன் அங்கே இல்லை நான் உள்ளே இதெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஆனால் வெளியில் ஒன்றுமே தெரியல. அந்த மண் ரோடு மேலே போகுது பாருங்க, கல் ரோடு, அதுதான் கேன்டீன். நம்ம ஜீன் பூல் எக்கோ பார்க் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கேன்டீனில் சொல்லியிருந்தோம் சாப்பாடு, அதை போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே ட்ரெக்கிங் ஷெட்டு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது பவானி, மாயாறு, அமராவதி, இந்த மாதிரி நிறையா வைகை, இந்த மாதிரி எல்லா ஆறுகளுடைய பேர்லேயும் இங்கே தங்கக்கூடிய இடம், ரூம்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு அந்த ரூமில் தங்கினோம். தங்கி இந்த இடத்த பற்றின வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்லேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளார வந்தோம் அப்படின்னா பவானின்னு ஒன்று இருக்குது, மாயாறுன்னு இன்னொன்று, அது மாயாறு. இது பார்த்திங்கன்னா அமராவதி. இங்கெல்லாம் வந்து சைட்டிங் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அது வேடிக்கை பார்க்கலாமே தவிர அனிமல்ஸ்லாம் இங்கே வராதான். இப்போ நம்ம புக் பண்ணிக்கிற ட்ரெக்கிங் ஷெட்டில் தான் வந்து அனிமல்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக, அதாவது யானை, புலி, சிறுத்தை எல்லாமே வந்து அங்கே வரும் அப்படிங்கிறாங்க.
ஆனால் நம்ம போகிற நேரம் வரணும். ஏன்னா இப்போ யானையை பார்க்குறதே ரொம்ப இதுவாக இருக்குது. வெளியூருக்கு எல்லாமே வந்து கபினி பேக் வாட்டர் வயநாடு பக்கம் போயிட்டு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் நமக்கு குடும்பம் வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. இப்போ நம்ம துறப்பக்காடுலேருந்து துறப்பள்ளி வர ரூட்டில் பார்த்திங்கன்னா யானைகள் ஓரளவுக்கு நிறையாவே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள். தம்பி அது கீழே கீழே உள்ளதுக்கெலாம் வழி எப்படி போகிறது? ஆமாம், அதுலேருந்து அப்படியே வந்து அப்படி வரணுமா? இங்கேருந்து வழி எதுவும் கிடையாது. ஓ, நம்ம கார் இது வரைக்கும் வருமா? நைட்டு விட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நைட்டு கார் இங்கே விட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வியூஸ் இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ ரூமுக்கு போகிறோம். ஜிப்லைனுக்கு அப்படியே போய்க்கலாம்ல, இப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்துக்கலாம்லன்னு கேட்குறேன். இல்லை, அவங்க இப்போ தான் வருவாங்க. ஓகே, இங்கிட்ட ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ஓ, இவங்க கூடவே போயிருங்க ரூமுக்கு. ஓ, போகும்போதே ஜிப்லைன் முடிச்சுட்டு போக சொல்கிறீங்க. ஓகே. இந்த தம்பி கூட வரனால டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான அப்படின்னு சொன்னார். தம்பி கூட வந்தால் எக்ஸ்ட்ரா தான் காசு. ஓகேக்கா. டிஷர்ட்லாம் அப்படி? டிஷர்ட்டு இந்த சைடு உள்ளது 600 ரூபாய் காட்டன். அது வந்துட்டு 350 ரூபா. இதுவா? ஹலோ, உங்களுக்கு டீ காஃபி வேணுன்னா இங்கே டீ ஷாப் இருக்குது எனக்கு பின்னாடி, அங்கே டீ சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் டிஷர்ட்டு எல்லாமே இருக்குது. எக்கோ ஷாப், அங்கே உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யானை வரும். ட்ரென்ச் வெட்டியிருக்காங்க. அவருக்கு பாருங்கள், இந்த ட்ரென்ச்சை தாண்டி யானைகள்லாம் அங்கே நிறைய இருக்கும். அதை தாண்டி உள்ளுக்குள்ளார வரக்கூடாது, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அப்படிங்கிறதுனால ட்ரென்ச் வெட்டி அங்கே கார் போகிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த வழி மட்டும்தான் இது பண்ணி பைப் போட்டு வச்சுருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள், ஏதோ பைப் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் தாண்டி நம்ம போயிடணும். அதுமாதிரி ஜிப்லைன் நீங்கள் போகணும் அப்படின்னா இங்கே தங்கியிருக்கக்கூடிய கெஸ்ட்டாக இருந்ததுன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்களாக இருந்தால் 300 ரூபா. அதாவது ஒன்லி ஜிப்லைன் மட்டும் போக போகிறோம் அப்படின்னு வர்றவங்களுக்கு, சுற்றி பார்க்க வர்றவங்களுக்கு 300 ரூபா. ஸோ ஒரு 100 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா. அவங்க ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க, நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றீங்களா இங்கே இல்லை சாப்பிட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் அங்கே வந்தே சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னதுனால லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம ரூமுக்கு கிளம்பணும். இப்போ நம்ம அந்த டீ சாப்பிட்டோம் இல்லையா, அந்த டீ சாப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் திரும்பவும் ஒரு ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி போனோன்னா நம்ம தங்க போகிற ட்ரெக்கிங் ஷெட் வந்துடும். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஜிப்லைனும் இருக்குது. அந்த ஜிப்லைனில் ஆக்சுவலாக நம்ம கூட வந்த நம்ம நண்பர் ஜெகதீஷ் வந்து அவர் மட்டும் ஜிப்லைன் போகிறேன்னாரு. சரின்னு அவருக்கு மட்டும் அங்கே புக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். இப்போ நம்ம போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா இது சஃபாரி போகிற ரூட்டு. ஸோ சஃபாரி போகிற ரூட்டில் தான் இந்த ட்ரெக்கிங் ஷெட்டும் அமைஞ்சிருக்கு. அதனால் நிறைய அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இடம். இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த ட்ரெக்கிங் ஷெட் இருக்கிற இடம் வந்து ஒரு டைகர் டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம கூட வந்த பையன். ஏன்னா அங்கே டைகரையும் வந்து அடிக்கடி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யானைகள் தான் வந்து அடிக்கடி வந்து அட்டகாசம் பண்ணுமா இங்கே. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சரான பொழுதாக போகுது அப்படின்னுட்டு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. மொத்தம் 2 வியூ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இது ஜிப்லைனா? இது வியூ பாயிண்டா? ஓகே. நமக்கு ஹைட்னாலே பயம். அதனால் ஜிப்லைனுக்கு நான் வரல, நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அது மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது அப்படின்னுட்டு. உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னென்னா சமீப காலமாக வந்து நிறைய விபத்துகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அங்கொன்று இங்கொன்றுமா தான் நடக்குது. இருந்தாலும் நமக்கு அதில் ஒரு சின்ன ஒரு உயிர் பயம். அதனால் நம்ம போகலை. ஒரே ஒரு ஆளா ஜெகதீஷ் கூட்டு ஒரே ஒரு ஆளை மட்டும் கூட்டிகிட்டு வரணுமா? இதுனா சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்குவீங்களா? ஆமாம் சார். ஓ இல்லை, அங்கிட்ட ஆள் போகணும். நீங்கள் இஷ்ட தெய்வத்தில் வேண்டிட்டீங்களா? நம்ம கூட தான் இருக்கு.
இங்கேருந்து அங்கே என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? ஜாலியாக போகிறாங்களே. படுத்துக்கிட்டே போகிறாரு. இன்னொரு ஃபாஸ்ட்டாக போகிறாரு, போகிறாரு. ஒரு 100ல் போகிறாரு, ஒரு 80ல் போகிறாரு. காலை நல்லா நீட்டிங்க. ரெடியா? ஜிப்லைனில் நான் போகலைன்னா கூட பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தங்கியிருக்கக்கூடிய ட்ரெக்கிங் ஷெட்டுக்கு வந்தோம். அங்கேருந்து ட்ரெக்கிங் ஷெட்டு கொஞ்சம் தூரம் தான். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ட்ரெக்கிங் ஷெட் பக்கத்தில். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் அப்படின்னுட்டு. இந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் இங்கே. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான். அந்த ரூமில் வர கெஸ்ட்டு தங்குறவங்க மட்டும்தான். அதை தவிர வேறு யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. தெரிஞ்ச யானைகள் ஏதாவது இருந்தால் வந்து பக்கத்தில் வர சொல்லி பண்ணிட்டு இங்கே என்ன திரும்புறது? வண்டி மேலே ஏற்றலாமா? ட்ரெக்கிங் ஷெட் வந்து விட்டோம். ஒதுக்குப்புறமான ஒரு இடம். சைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஃபென்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரென்ச்லாம் ஓப்பன் ஏரியா தான். மேலே ஷீட்டு தான்ல. உள்ளார நுழைஞ்ச உடனே ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இருக்குது. ஹாலு, சேர், சோஃபா. இது எக்ஸ்ட்ரா பெட்டா? இது உள்ளுக்குள்ளார வந்தோன்னே பெட்ரூம். ஒரு டபுள் காட்டு ஒன்று இருக்குது. அதாவது 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு காட்டு. ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளார டவல் வச்சுருக்காங்க. பில்லோ, எக்ஸ்ட்ரா பில்லோ இருக்குது. பிளாங்கெட் இருக்குது. நம்ம மேலே இருந்து இப்படியே பார்த்துக்கலாம் ஏதாவது வருதா அனிமல்ஸ் ஏதாவதுன்ட்டு. இங்கே இருந்தபடியே பார்க்கலாம். அதுதான் வந்து ஜிப்லைன். வியூ நல்லாயிருக்கு. இங்கேருந்து எல்லா சைடும் ஒவ்வொரு ஜன்னல் இருக்குது. இந்த சைடும் ஒன்று இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து வால் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங் இதுதான். ரெஸ்ட் ரூம் நீட்டாக தான் இருக்குது. டபுள் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. தம்பி இது என்னது? கெட்லா? ஹாட் வாட்டர் போடுறதுக்கா? கட்டில் அங்கே இருக்குது. இது என்னது? இது வாட்டர் பிடிச்சி தண்ணி. ஓ, வாட்டர் டிஸ்பென்சர். சும்மா சாதாரணமாக உள்ளது. இது பார்த்தீங்கன்னா பால்கனி. இந்த ரூம் என்ன தம்பி இது? கேன்டீனா? ஓ, இங்கே சமைச்சு கொடுப்பாங்களா அவங்கள? நாம் சமைச்சிக்கிறதுக்கு பரவாயில்லையே. நம்ம சமைச்சிக்கிறதுக்கு கூட ஆப்ஷன் இருக்குது இங்கே, ப்ரொவிஷனு. ஸோ இங்கே சமைச்சிக்கலாம். கமான் டைகரை இங்கே கூப்பிட்டுட்டே சமைக்கலாம். பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஆப்ஷன். இங்கே இது என்னது?
ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, இந்தியன் டாய்லெட் இருக்குது. இது சுமாராக தான் இருக்குது, க்ளீன் பண்ணாமல் சரியாக. இங்கே எத்தனை பேர் வரைக்கும் தாங்களா? ஒரு 5 பேர் தங்கலாமா? எத்தனை பெட் இருக்குது? 3 பெட்டா? கார்லாம் இங்கே கொண்டு வந்து பார்க் பண்ணலாம் பகலில். நைட்லனா அங்கே ரிசப்ஷன்கிட்ட கொண்டு பார்க் பண்ண. இன்னுமா யானைகள் தொல்லை நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யானை பார்த்துருக்கியாப்பா? பகல்லையா நைட்லையா? பகல்லையா இங்கே வரும். ஓகே. புலி சிறுத்தையெல்லாம்? சிறுத்தை ஒன்று மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க ஃபுல்லாக. இப்போது அது வரதில்லை. ஆனால் பார்த்துருக்க நீ? ஏதோ டைகர் கிராசிங் ஏரியான்னு சொன்னார் அவர், ஜிப்லைனில் போனவர். அது இந்த ரோடு தான். ஓகே, பார்ப்போம் நம்ம நேரம் ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். இங்கே உடஞ்சிருக்கேன். அது யானை உடைச்சதா இது? டேங்கப்பா, என்ன பாத்ரூம் கதவு வாங்கணும், அதுவும் உடச்சிருச்சா? அது யானை உடைச்சிருச்சா? யானை உடைக்காத கடவுள், தந்தத்தால் எப்படி குத்தி வச்சிருக்கு பாருங்க. இருக்கீங்களா? சாரி. இங்கெல்லாம் கூட வளைஞ்சி நெளிஞ்சு கிடக்கலாம். யானையோட வேலை தானே அதெல்லாம். ஒரு கூட்டம் வந்திருந்த போது கூட்டமாக வந்து காலி பண்ணிட்டாலாம். ஓ, நல்லா தான் இதாக இருக்குது. பின்னாடி எல்லா பக்கமும் அடித்து உடச்சிருக்கு. இங்கேயும் எல்லாம் பாருங்கள், எல்லா பக்கமும் நசுங்கிருக்கு. எல்லா ஜன்னலையும் ஒரு வழி பண்ணியிருக்கு. கண்ணாடி டோர் போட்டிருந்தா என்ன நிலமன்னு பாருங்கள். பைப்லாம் உடச்சிடுமா? அது பைப் லைன்லாம் உடைச்சது இல்லையா? ஏன்னா இது மெயினாக தண்ணி குடிக்கிறதுக்கு பைப் லைனை தான் காலி பண்ணோம். கொய்யாச்செடிலாம் இருக்கு. அது சஃபாரி போடுற ரோடா? அது நைட் சஃபாரி எல்லாமே அதில் தான் கூப்பிட்டு போவாங்கள்ல. பொதுவாக எந்த சீசனில் வந்தால் நல்லா பார்க்கலாம் யானைகள்லாம்? இது மழை டைமில் வந்தால் நல்லா பார்க்கலாம். மழைக்கு அப்புறம், அதாவது ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் அந்த மாரி சமயத்துலலாம் இல்லை. மேலே மேடுக்கு பாருங்க யானை. மேடுனா இந்த பக்கத்துக்கு வந்துடும். ஏன்னா கொசுக்கடி இருக்காமல் இருக்குமா, அதுக்காகவா? அதுக்கு வேண்டி மேலே வந்துடும். ஈவினிங் டைம்லாம் வெளியில் போனால் போயிட்டு நம்ம எப்போ வேணாலும் உள்ளார வரலாம்ல மேலே? ஆனால் 5 மணிக்குள்ளே வந்துடும். ஈவினிங்கில் நைட்டு நாங்கள் கேட்குறது. நைட்டு போனால் ரிஸ்க்கா? ஏ, நாம் ஒரு வழியாக ஜீன்போல் எக்கோ பார்க் வந்துட்டோம். அது எந்த ப்ராப்பர்ட்டினா ட்ரெக்கிங் ஷெட் அப்படிங்கிற ஒரு நியூ ப்ராப்பர்ட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி பழசு தான், நமக்கு இது நியூ ப்ராப்பர்ட்டி. சரி, வித்தியாசமாக ஒவ்வொரு இடமும் போய் தங்குறோம். ஒரு அட்வென்ச்சரான ஒவ்வொரு பிளேஸ்லேயும் போய் செலக்ட் பண்ணி தங்குறோம். இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான பிளேஸில் நம்ம தங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண இடம் தான் இந்த ட்ரெக்கிங் ஷெட்டு. இது பாருங்கள், ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துலையே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். ஜிப்லைன் ஒன்று இருக்கும், அந்த ஜிப்லைன் பக்கத்துலேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இடத்த பார்க்கும்போதே ரொம்ப த்ரில்லாக தான் இருக்குது இந்த இடம். இது என்னென்னா, இந்த இடம் அவங்க ஜிப்லைன் போகிற ஒரு ஆப்ரேட்டர் என்ன சொன்னார்னா, இது வந்து டைகர் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ரெகுலராக டைகர் வந்து ரோமிங் ஆகுமா, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இங்கே சரி சைடில் காமிப்போம் அப்படின்னு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கொய்யா மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா இது கொய்யா சீசன் கிடையாது. கொய்யா மரங்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சுலாம் வந்து வச்சுருக்கு. ஸோ இது ஹார்ன்பில் வந்து இங்கே ரொம்ப அதிக அளவில் இருக்கான். ஹார்ன்பில் போடுற எச்சத்தினால தான் இங்கே இவ்வளோ கொய்யா மரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நிறைய இருக்குது, கொய்யா தோப்புனே சொல்லலாம் அந்தளவுக்கு. பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கொய்யா மரங்கள், ஃபுல்லாக நிறைய இருக்குது கொய்யா மரம். நாம் ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணத்தை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கோம். அட்வென்ச்சர் பயணத்தை மேற்கொண்டு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து யானைகள்லாம் வந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம் யானைகள் தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் யானைகள் கீழெல்லாம் பார்த்தேன்.
யானை வந்து டோரு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் வந்து அது தந்தத்தால் குத்தி எல்லாம் வளைச்சி நெளிச்சு ஓட்டை போட்டு அதை என்னென்ன இது பண்ண முடியுமோ பண்ணி வச்சுருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டமாக வருமா யானை வந்து இல்லாத அட்ராசிட்டிலாம் பண்ணுமா. அதனால் இங்கே வந்து இதை நிறுத்தாதீங்க காரை, அங்கே கொண்டு போய் நிறுத்திடுங்க ரிசப்ஷன்ட்டன்னாங்க. அதனால் ரிசப்ஷன் ஏரியாவில் காரை நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஸோ நம்ம வந்தோம். இங்கே தான் வந்து நைட் சஃபாரின்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி. பார்ப்போம், முடிஞ்சதுன்னா நைட் சஃபாரி அந்த அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஜிப்லைனு, இது கீழே தான் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக டைகர் டெரிட்டரியா. டைகர் நிறையா வந்து உலாவும் அப்படின்னாங்க. டைகரு, லெப்பர்டு, யானை இது எல்லாமே இருக்குமா. நமக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ட்ரெக்கிங் ஷெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு வீடு மாதிரி இருக்குது. மேலே மாடியில் தான் ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம் இருக்குது. வெளியில் வந்து சோஃபா மாரி வுட்டில் போட்டிருக்காங்க. 3 சேர் என்னமோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால்கனி இருக்குது, நல்லா சூப்பரான பால்கனி. அங்கே உட்காந்து நம்ம பார்க்கலாம் ஏதாவது வருதா அனிமல்ஸ் அப்படின்ட்டு. வாய்ப்பு இருக்குது, பட் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரெண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5500 வருது. ஏறக்குறைய ஒரு 5 பேர்கிட்ட ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். பெட்டு 2 பேர் படுக்கிற அளவுக்கு ஒரு பெட்டும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பெட்டு வந்து ஒரு 3 இது தனியாக வச்சுருக்காங்க. அது காட்டு மாதிரியே வச்சுருங்க, காட் வித் பெட்டோட இருக்குது. ஸோ ஒரு 5 பேர் வந்து இங்கே தாராளமாக ஸ்டே பண்ணலாம். நீங்கள் செல்ஃபாக குக் பண்ணி சாப்பிட்ற மாரி இருக்குது அப்படின்னா நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கான ப்ரொவிஷன் ஐட்டம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஜாமான் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கொய்யா மரம் தான் நிறைய இருக்குல்ல. ம் 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 பிஞ்சு பாருங்க, ஃபுல்லாக கொய்யா தோப்பு மாதிரி தானே இருக்குன்னா கம்ப்ளீட்டாக ஹார்ன்பில்ஸோட இந்த எச்சத்தில் தான் வந்திருக்கு எல்லாமே. இங்கே தங்குறதுக்கு ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அங்கே போய் நிறைய ஸ்டே ஆப்ஷன் வரும். பூல் எக்கோ டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ப்ராப்பர்ட்டி. அதில் ட்ரெக்கிங் ஷெட்டுன்னு ஒரு இது இருக்கும் ப்ராப்பர்ட்டி. அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரூம் இப்போ நம்ம தங்கியிருக்கிற இடத்த நீங்கள் புக் பண்ணலாம். இரவு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுது. சுற்றிலும் இருள் சூழ ஆரம்பிச்சுது. எதுவுமே கண்ணுக்கு தெரியல. நம்ம தங்கியிருக்கிற அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சோலார் லேம்ப் தான் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. ரொம்ப ஒரு மயான அமைதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்க்குற இடமெல்லாம் கும் இருட்டாகவும் எங்கே என்ன வருது அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுக்கு இருந்தது. மனசில் ஒரு படபடப்பான ஒரு எண்ணமும் ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் யானைகள் எங்கிருந்து கூட்டம் கூட்டமாக வருமோ, எப்படி வந்து அட்டாக் பண்ணுமோ. நம்ம மேலே சேஃபாக தங்கியிருந்தாலும் கூட இது ரொம்ப மூர்க்கமாக வந்து கீழெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்தோம், உங்களுக்கு கூட காமிச்சேன். ஸோ எந்த விதமான விபரீதங்களும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது இருந்தாலும் சிறுத்தை புலி வந்து இங்கே ரெகுலராக சைட் ஆகிட்டு இருக்கிறதுனால அது எங்கேயாவது இருக்கா அப்படின்னுட்டு டார்ச் அடித்து சுற்றிலும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இரவு நேரத்தில் நம்ம மதியம் அங்கே போய் சாப்பிட்டோம் இல்லையா, அதுமாரி இரவு நேரத்தில் நம்ம அங்கே போய் சாப்பிட வேண்டிய தேவையில்லை. நான் போகிறது ரிஸ்க்கும் கூட. அதனால் நம்ம ஃபுட்டு என்ன வேணும்னு அவங்களுக்கு சொல்லிட்டோன்னா அவங்களே ரெடி பண்ணி இங்கே நமக்கு கொடுத்து விட்டுறாங்க. அதனால் இங்கேயே நம்ம சாப்பிட்டுடலாம். அதேமாரி தான் நம்ம ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். யானைகள்லாம் மைக்ரேட் ஆகி போனதும் போச்சு. இந்த ஏரியாக்கள்லாம் வந்து யானைகள் நிறையா வரக்கூடிய இடம். ஆனால் யானையை பார்க்க முடியல. டைம் பார்த்திங்கன்னா 9:45 ஆகுது. ஒன்றும் காணுமே. பாருங்க, மேலேருந்து அப்படி தான் வந்து இறங்குவோம் நம்ம. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கண்ணு மாரி ஒன்று தெரிஞ்சுது. பிளிங்காய் வந்தது. என்னன்னு தெரியல. அந்த இடத்துல இருந்தது தூரத்தில். என்னன்னு தெரியல. அனிமல்ஸ் எதுவும் சைட் ஆகலை. மணி 10:30 ஆகுது. தூக்கம் வர வருது. நாளைக்கு காலைல ஊருக்கு வர போகணும். அதனால் போய் படுத்துற வேண்டியது தான். நைட் ஒரு 11:30 போல் படுத்திருந்தேன். எழுந்து வந்து டார்ச் அடித்து பார்த்தேன், சும்மா பார்க்கலான்ட்டு. பார்த்தா ஒரு பெரிய சாம்பார் டியர் வந்து நின்றுட்டு இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தது.
நான் போய் டார்ச் எடுத்துகிட்டு வந்துக்குள்ளார கொஞ்சம் உள்ளுக்குள்ளார அது ஓடிடுச்சு. பொதுவாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது. இந்த இடத்துல இந்த ட்ரெக்கிங் ஷெட்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கார்லாம் கூட யானை வந்து ஒரு எப்பயுமே கூட்டம் கூட்டமாக வருமா, கீழெல்லாம் அடித்து உடச்சி வச்சுருக்கு. ஸோ நைட்டில் வந்து ரொம்ப ஆபத்து, கார் இருந்ததுன்னா டேமேஜ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி அங்கேயே விட சொல்லிட்டாங்க. விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போல் நடந்து வரணும் இங்கே. ஸோ வந்தாச்சு. பார்த்திங்கன்னா காக்கா கிடையாது, எங்கேயுமே ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. டைகர் மூமெண்ட்டு, லெப்பர்டு மூமெண்ட்டு இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான் பார்த்தேன். குடும்பம் வரைக்கும் எதுவுமே கண்ணு கட்டினது வரைக்கும் ஒன்றும் இல்லை. எலிஃபெண்ட்லாம் மைக்ரேட் ஆகி போயிடுச்சு. இல்லைன்னா எலிஃபெண்ட்லாம் இந்த நேரம்லாம் வந்து இருக்கும். சாப்பாடு கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. நைட் டின்னர் என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் கல் தோசையும் சாம்பார் சட்னி சொன்னேன். சாம்பார் சட்னிலாம் நைட்டில் செய்ய மாட்டாங்களாம், குருமா தானே, அது எக்ஸ்ட்ரா வாங்கணுமா. ஒரு கல் தோசை 30 ரூபா போட்டாங்க, சாம்பார் சட்னி இல்லாமல். அது கொஞ்சம் டூ மச்சாக இருந்தது. குருமா வந்து வெஜ்ஜு குருமா 150 ரூபாய், சிக்கன்னா இன்னும் 250 தான். பட் சாம்பாருக்கும் அந்த வெஜ்ஜு குருமாவுக்கும் நல்லாவே இல்லை. ஓகே, ஏதோ மேனேஜ் பண்ணி ஓட்டியாச்சு. நல்லபடியாக படுத்து தூங்கியாச்சு. காலைல ஊருக்கு போகணும். இந்த சீரீஸு உண்மையிலே ஏகப்பட்ட அட்வென்ச்சரான விஷயங்கள் நிறைய இருந்தது. கரடியை போதும்னு பார்த்தோம். ஒரு சீரீஸ் ஃபுல்லாக வந்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த ட்ரிப்பில் நம்ம பார்த்தோம். அதாவது புள்ளிமானில் ஆரம்பித்து சாம்பார் டியரு, யானைகள் பார்த்தோம், இண்டியன் கார் பார்த்தோம், சிறுத்தை, புலி, கரடி நிறையவே பார்த்தோம், சலிக்க பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரிப்பு வந்து செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சரான கண்டென்ட் நீங்களும் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.